ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஹைட் ஆன்லைனை லேட் நைட்டில் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு பார்த்திங்கன்னா தமிழ் ரூம்குள்ளே வந்திருக்கேன். ஸோ தமிழ் ரூம்குள்ளே அப்படி என்ன தான் பண்ணுறாங்க, என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஃபேக் ஐடியில் பார்த்திங்கன்னா வந்துட்டேன். என் பேரெல்லாம் மாற்றிக்கின்னு வேறு லெவலில் பார்த்திங்கன்னா வந்துட்டேன் வழக்கம் போல். ஸோ எல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு ஒரு எழுத்து வாயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவனை வச்சும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆட்ட காமிச்சு ஏன்னா ஓட்டிருக்கலாம். காஃபி பாட்டிலு சாவு சொட்டு வீரவனுக்கு அடா பாவி எவனா ஓச்சி தட்ட போகிறான். நானே சாவச்சிட்டேன். யாராம அடா பாவி சேட்டை பார்த்தீங்களா, மாற்றி மாற்றி திட்டிக்கிறானுங்க. அதுவும் தீபகன்றவன் தான் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா திட்டின்னு இருக்கான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லவ் கதை தான் போல், வேறு வேலையே இல்லை போலையே. இந்த கேம் ஃபுல்லாகவே சும்மானே அப்படி இப்படின்னு பேசிக்கிறானுங்க பைத்தியாரனடான். சரி, எங்கே பேசுறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து பேசுகிறாங்க போல். அது கூட ஓகே தான். பேட் வேர்ட்ஸ் பேசாதரா அப்படின்னு யாரோ போட்டிருக்காங்க. நம்ம இப்போ தலைவன் தீபகன்றவன் பார்த்தீங்கன்னா இப்போ தலைவன் சும்மா வேறு லெவலில் எழுதி போட்டான்ல, அதனால் வந்து பேட் வேர்ட்ஸ் பேசாதரா பைத்தியக்கார பயில அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா போடுது. சேட்டையும் பார்த்தீங்கன்னா கேம் பிளேவும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பண்ண முடியல. ஏன்னா சேட்டு லெஃப்ட் சைடில் இருக்கா, நமக்கு மாற்றவனுங்களாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறானுங்க. ஒரு கண்ணு தூக்கி லெஃப்ட்டில் வச்சுக்கின்னு இன்னொரு கண்ணு தூக்கி ஸ்ட்ரைட்டில் வச்சுக்கின்னு என் கண்ணே பார்த்தீங்கன்னா குருடாக போகுது. ஏதோ ஒருத்தன் முடிச்சு விட்டேன். சூப்பர். பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு போட்டால் தலைவன் பாருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பேசின்னு தான் இருக்கான். அடா பாவி, நான் இருக்கேனா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரில போல். சும்மா ஹாய்னு பார்த்தீங்கன்னா போட்டேன் என் அட்டென்ஷனுக்காக. ஆனால் இன்னுமே வந்து யாருமே நான் இருக்கிற மாதிரி எதுவும் கவனிச்சிக்கல. சரி ஓகே, எல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக மாற்றி மாற்றி திட்டிக்கிறதுனால சொல்லப்போனால் மாற்றி மாற்றிலாம் யாரும் திட்டிக்கல. தீபக் அப்படின்றவன் மட்டும்தான் யாரையும் போட்டு திட்டின்னு இருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் சேட் பண்ணுறேன் நல்லவன் மாதிரி. கைஸ், பேட் வேர்ட்ஸ்லாம் யாரும் பேசாதீங்க அப்படின்னு நானே பார்த்தீங்கன்னா இப்போ டைப் பண்ணிட்டேன். எப்படி அப்படியே சும்மா நல்ல மாதிரி நம்ம நடிச்சு அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடுத்துக்கணும். அவன்டாவான் வீச்சி பண்ணுறவன் நீ யார் அப்படின்னு கேட்குறான். அடா பைத்தியார பசங்களா டேய், அடா பாவி எண்ணெயை போட்டு திட்டுவானுங்க போல இவனுங்க. ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து இது மாதிரி டைமில் விளாண்டிங்கன்னா தமிழ் பிளேயர் சூப்பராக இருக்காங்க. மாற்றி மாற்றி எதுக்கு திட்டினேன் எவன்டாவன் ஏதோ சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு தான் தெரியல. திவ்யா அப்புறம் அவன் யார் எங்களை வந்து ஏதோ வளர்றான். சரி ஓகே, நான் வந்து ஏன்டா பேட் பேட் பேசுகிறீங்க பேசாதீங்கடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. என்னையை பார்த்தீங்கன்னா திட்டுறான் பையன். இந்த பாருங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறான். தலைவன் தீபக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போட்டு திட்டுறது எனக்கு ஆனால் சிரிப்பு தாங்க வருது. ஒரு சேட்டு பார்க்கும் போதும் எனக்கு சிரிப்பு தான் வருது. இவன் நாங்கள் இப்படி போட்டான் மெசேஜை, திவ்யா என்னால் அப்படின்னு போட்டிருக்கான் பைத்தியக்காரன். ஏன்டா டேய், நானே ஒரு ஃபேக் ஐடியில் வந்திருக்கேன், என்னை வந்து ஒரு பொண்ணுன்னே பார்த்தீங்கன்னா நம்பிட்டான் போல பையன். ஆமான்னு பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன் சும்மா கதை விட்றதுக்கு. அவ்வளோதான், வேறு லெவல் போடு. இப்போ அவன் டீமில் இருந்துக்கிட்டே அவனே போட்டு கலாய்கிறான் பாருங்க. இந்த ஹண்டர்ஸ் வர வந்துடுறானுங்க. கரெக்டாக சேட் பண்ணவும் முடியல, தப்பிச்சு போடவும் முடியல. பைத்தியக்கார பசங்க திடீர்னு வந்துடுறானுங்க எங்கன்னா சேட் பண்ணும்போது. சேட்டை படிக்க தெரிஞ்சவங்க மட்டும் படிச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப கொடூரமாக பார்த்தீங்கன்னா பேசுகிறானுங்க. லவ் யூவா ஆடா பைத்தியக்கார பையில, நானே ஒரு பையன். சரி ஓகே, ஏதோ ஒன்று அவனை நம்ப வச்சாச்சு, அது வரைக்கும் போதும். அவன்டா பேபின்றவன் அடாங்க. நான் நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ண ஒரு பீட்டு போட்டு விட்டேன் பார்த்தீங்களா. இப்போ என்னை பேபின்லாம் கூப்பிட்டாத, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. என் பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து தீபக் அப்படின்னு சும்மா ஒரு கதையை ஒன்று கூப்பிட்டுட்டேன். தீபக் தான் பெஸ்ட்டு பிளேயரு. மாற்றி மாற்றி தீட்டின்னு கிரனேடையும் தூக்கி ஏற்றி எல்லாரையும் காலி பண்ணிட்டு பெஸ்ட்டு பிளேயர் ஆகட்டான் பார்த்தீங்களா. இவன் நம்பர்லாம் கேட்டுக்கிறானுங்க மாற்றி மாற்றியே. அடா பாவீங்களாடே, என்னடா நடக்குதுங்க. எப்போவுமே நான் வந்து ப்ராங்க் வீடியோஸ்லாம் எடுக்கும் போது ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி டைமில் தான் வருவேன். லேட் நைட்டில் வந்து அநியாயத்துக்கு பண்ணுறானுங்க. டேய் என்னடா பண்ணுற பையன், நம்மக்கிட்ட வந்து நின்று அடா ஓடுறா அப்படிக்கா கிட்ட வந்து நின்று பண்ணிருக்கான் பார்த்தீங்களா. இவன் உஷாராக தான் இருக்கணும் போல் இந்த ரூமுக்குள்ளே. நைட் நேரத்தில் வர்றதை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கணும். என்னை வந்து நம்பர் சென்ட் பண்ண சொல்கிறான் அந்த தீபக்ன்றவன். ஆனால் நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இன்ஸ்டா ஐடி கேட்டுக்கலாம். இன்ஸ்டா ஐடி கேட்டி கொடுத்துட்டான், அவ்வளோதான். ஃபேக் ஐடியிலே நம்ம வந்து வித்த காமிக்க வேண்டியது தான். அட கருமம் முடித்தவன் அந்த மெக் ஃப்ளைன்னு ஒருத்தங்கிறான்ல, எம்சி ஃப்ளைன்னு. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இந்த கருமத்தை படிச்சிட்டேன், நீங்கள் தான் கேட்டு தான் ஆகணும். அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் கையில் அவன் பாம் விட்டுட்டு அவனே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி பார்க்குறானா. கருமம் பிடிச்சவன், இதெல்லாம் எங்கே தரா யோசிக்கிறீங்க டேய். இது மட்டும் போட்டாலும் பரவாயில்ல, நீயும் மூந்து பார்க்குறியான்னு வர கேட்டிருக்கான்.
பைத்தியக்கார பையன் யாரையே கேட்குறான்னு தெரில. இந்த தீபக் ஓரம் என்ன தான் கூப்பிட்றான். நானும் சும்மா கதை ஒருத்தருக்க சொல்லு பேபி அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருக்கேன். தலைவன் என்ன தான் சொல்கிறான்னு பார்க்கலாம். இன்ஸ்டா ஐடி கொடுத்தா நம்ம ஃபேக் ஐடி கொடுத்து வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு. கிடச்சிதுன்னா நமக்கு லக்கு. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணலாம். நம்பர் சொல்ல அடா பாவி, யாரா கேட்டாலும் நம்பர் தானா? ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் கொடுக்கணும், அப்புறம் தான் நம்பர்லாம். இது என்ன கதையாகுது? எடுத்ததும் தலைவர் கோல் தான் போடுவார். என்னங்க இது? சரி ஓகே, வேறு மாதிரி இருக்குது. நான் வந்து இன்ஸ்டா நீ ஐடி கொடு, நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்கு ரிப்ளையாக பார்த்தீங்கன்னா இனிமேல் காணோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கான், என் ஐடி வேணுமா? என் ஐடி ஆனால் எனக்கே மறந்துடுச்சு. இது ஃபேக் ஐடின்றதுனால நான் ஞாபகம் வச்சுக்கவே இல்லை. நம்மக்கிட்ட எல்லாத்துக்குமே கதை இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை ஒன்று கொடுத்தேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இந்த ஐடி தான் வரும் சம்திங் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பார்த்தீங்கன்னா கதை விட்ருக்கேன். நம்புறானா இல்லையான்னு பார்க்கலாம். நம்மளை தான் திரும்பவும் கூப்பிட்றான். இவனுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியலையா? இன்ஸ்டா ஐடி கொடுத்து சொல்லான்ட்டேன், நானே ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்ட்டேன். நம்ப மாட்டேங்கிறான். ஆனால் நம்பாதது வந்து நல்லது தான். ஏன்னா இப்போ நான் உண்மையான பொண்ணா என்ன ப்ராங்க் பண்ணுறதுக்கு தான் கேட்டுன்னு இருக்கேனே. பையன் அதுதான் உஷாராயிட்டு இன்னுமே எனக்கு கொடுக்காமல் இருக்கான். என்னோடய ஐடியை சொல்லணுமா? இப்போ தான் நான் சொன்னேன். நான் சரி திரும்பவும் சொல்லலாம், இது மாதிரி தான் வரும் நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு ஐடியை பற்றி நான் சும்மா போட்டிருக்கேன். என்னென்னவோ போட்டு எதோ பண்ணி பார்த்தாலும் அவன் எனக்கு இன்ஸ்டா ஐடி கொடுக்குற மாதிரியே தெரியல. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. கொடுத்தா வச்சு பயங்கரமாக ஃபன் பண்ணலாம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறான், நான் தான் சொல்லிட்டேன் ஐடி இது தான் எனக்கு சரியாக தெரியலன்னு. அப்புறம் என்னத்தான் சொல்லுன்றான்னு தெரில. இதுதான் இப்போ ஃபைனலான கதை. இந்த கதையை கேட்டு அவன் ஐடி கொடுக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, நான் தூங்க போகிறேன், டக்குன்னு ஐடியை சொல்லு அப்படின்னு போட்டிருக்கேன். தலைவன் கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பயும் சொல்லணும்னா வேறு வழி இல்லை, நம்ம இவனை விட்டுற வேண்டியது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்கிறானா இல்லையான்னு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல மாட்டேங்கிறான். நானும் என்னென்னவோ பேசி பார்த்துட்டேன். தலைவன் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆக மாட்டான் போல். பயபுள்ள வந்து அவ்வளோ உஷாராக இருக்கான். ஆக மொத்தத்தில் என்ன தெரியுதுன்னா, ஹைட் ஆன்லைன் லேட் நைட்டில் இந்த தமிழ் ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சம்பவமெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. ஓகே கேஸ், ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.